சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்படுவது உறுதி. தமிழக தலைமை டாஸ்மாக் முறைகேடு 1000 கோடி ஊழல் செய்யப்பட்டது உறுதி செய்யப்பட்டுவிட்டது. நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலினுக்கு இதில் தொடர்பு இருக்கிறது. அவரது கையெழுத்து இல்லாமல் இது நடத்தப்பட்டதற்கு சாத்தியமே கிடையாது. உச்சநீதிமன்றத்தில் தற்காலிகமாக இடைக்கால தடை விதித்தாலும் இதுவரை சேகரித்த அனைத்து ஆவணங்களையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து இதற்கான உண்மையான சாட்சிகள் அனைத்தையும் ஆஜராகும்படி செய்ய உத்தரவுகள் பிறப்பித்தால் நிச்சயம் தமிழகத்தில் மிக முக்கியமான ஒரு மாற்றம் நடைபெறும். அதிலும் 9 மாதத்திற்குள்ளாக திமுகவின் அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டால் நிச்சயம் எதிர்க்கட்சியினர்கள் இதை வைத்து அரசியல் மேற்கொள்வார்கள். ஏற்கனவே திமுகவிற்கு ஒட்டுமொத்தமாக மக்கள் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்து வரக்கூடிய நிலையில் இனி திமுக ஆட்சியை அமைக்கக்கூடாது என்பதற்கேற்ப பல்வேறு விதமான அரசியல் நிகழ்வுகளையும் எதிர்க்கட்சியினர்கள் நடத்தி வருகிறார்கள். திமுக மக்களுக்கு ஏதேனும் உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக டெல்லி செல்வது சாத்தியமே கிடையாது. ஆனால் கோபாலபுரத்தை காப்பாற்றுவதற்கும் டாஸ்மாக் ஊழல் முறைகேடில் இருந்து தப்பிப்பதற்கும் நிதி ஆயோக் கூட்டம் என்று டெல்லியில் நடைபெறுகிறது. அதில் முதல்வதாக ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு தன்னுடைய மன்னிப்பை இதன் மூலமாக தெரிவித்திருப்பதாகவும் செய்திகள் நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. நிச்சயம் இந்த முறை செந்தில் பாலாஜி அவர்கள் மூலமாக திமுக ஆட்சியை கவிழ்ப்பது உறுதிதான். அதில் துளி அளவு கூட சந்தேகம் கிடையாது. இரண்டாவதாக உதயநிதி, செந்தில் பாலாஜி இவர்கள் மீண்டும் தேர்தலில் போட்டியிட்டால் தோல்விதான். ஏன் செந்தில் பாலாஜி தேர்தலில் போட்டியிடுவதே சாத்தியக்கூறு இல்லை, சிறையில்தான் அவர் இருப்பார். ஏனென்றால் அவரது ஜாமீன் எப்போ வேண்டுமானாலும் ரத்து செய்யப்படும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. டெல்லியில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் ஸ்டாலின் கலந்து கொண்டது மக்களுக்காக கிடையாது. கோபாலபுரம் தப்பிக்க வேண்டும், டாஸ்மாக் ஊழல் முறைகேடில் இருந்து உதயநிதி தப்பிக்க வேண்டும், சில தம்பிகள் தப்பிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஸ்டாலின் டெல்லி பயணம் மேற்கொண்டார் என்ற தகவல் தற்பொழுது எதிர்க்கட்சியினரால் பரப்பப்படுவது உண்மையா? உங்களது கருத்துக்களை கூறுங்கள். 9 மாதங்களில் செந்தில் பாலாஜி, முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்ட அனைவரும் கூண்டோடு சிறைக்கு செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக எடப்பாடி கூறுவது உண்மையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.